ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 1,10,400 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 265 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேகதாதுவில் அணை கட்டியே தீர்வோம் என கர்நாடக காங்கிரஸ் அரசு பிடிவாதம். மேகதாது அணை தொடர்பான அறிக்கையை பிரதமரிடம் நேரில் வழங்கிய கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார். மேகதாது விவகாரத்தில் தாவேக அரசு மௌனம் காப்பதால் டெல்டா விவசாயிகள் அதிர்ச்சி. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய கடலோர ஆந்திர பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி எதிரொலி. தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர் மழையால் வெள்ளப்பெருக்கு. மணிமுத்தாறு அருவியில் குளிக்க 8வது நாளாக தடை நீட்டிப்பு. சென்னை பெருங்குடியில் இரவில் பல மணி நேரம் நீடித்த மின்வெட்டால் அவதி. மின்வெட்டு பிரச்சினைகளுக்கு தாவேக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் நள்ளிரவில் 4 மணி நேரம் மின்தடை. வீட்டு வசதிய வாரிய குடியிருப்பு மக்கள் கடும் அவதி. ஆவடி பூவிருந்தவள்ளி சாலையில் மறியல். தொடர் மின்வெட்டால் விவசாய நிலங்கள் கடும் பாதிப்பு. தாவேக அரசுக்கு பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு தாவேக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே லாரி ஓட்டுநர் மாரிமுத்து தலை துண்டித்து படுகொலை. குற்றவாளியை கைது செய்யும் வரை உடலை வாங்கப் போவதில்லை என உறவினர்கள் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு முழுவதும் பேரூராட்சிகளுக்கு மாநில அரசு வழங்க வேண்டிய நிதி வழங்கப்படவில்லை. குடிநீர் மின்கட்டணம் செலுத்த முடியாமல் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் பேரூராட்சிகள். அமைச்சரின் ஆதரவுடன் கடலூரில் அரங்கேற்றப்படும் கனிம வள கொள்ளை. புகார் அளிப்பவர்கள் மீதே வழக்கு பதிவு செய்து மிரட்டப்படுவதாக லாரி உரிமையாளர்கள் குற்றச்சாட்டு. திராவிட மாடல் ஆட்சி முயற்சியால் உருவான வின்ஃபாஸ்ட் தொழிற்சாலை 7000 கோடி ரூபாயில் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. இ ஸ்கூட்டர், இ பஸ் தயாரிக்க முடிவு. டெல்டா மாவட்டங்களில் கருகும் நிலையில் நெற்பயிர்கள். விவசாயிகளின் வயிற்றில் அடித்து விடாதீர்கள் என தாவேக அரசுக்கு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தல். காலம் தாழ்த்தாமல் மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்க கோரிக்கை. குறைந்த விலைக்கு தங்க காசுகள் தருவதாக கூறி பொதுமக்களிடம் 20 கோடி ரூபாய் வரை சுருட்டல். சென்னை ராயபுரம் பெண் இன்ஸ்பெக்டரிடம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணை. சூலூர் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் ஆகிய இரண்டும் விஜயின் மோசமான ஆட்சிக்கு உதாரணங்கள். முரசொலி நாளேடு விமர்சனம். மகளிர் T20 உலகக்கோப்பை தொடர் இங்கிலாந்தில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. முதல் போட்டியில் இங்கிலாந்து இலங்கை அணிகள் பல பரீட்சை.